வரலாற்றில் இன்று ஒரு முக்கியமான நாள். 6/4/1980 முன்னாள் பாரத பிரதமர் மாண்புமிகு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை துவங்கினார். பாரதிய ஜனதா கட்சியோட வரலாறை பார்ப்போம். மேற்கு வங்காளத்தைச் சார்ந்த கல்வியாளரும் வழக்கறிஞருமான திரு சியாமா பிரசாத் முகர்ஜி என்பவர் சுதந்திர இந்தியாவின் முதல் மத்திய அரசின் வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சராக பதவி வகித்தார். அப்போதைய பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்களுடனான தேசிய வகுப்புவாத பிரிவினை, பாகிஸ்தான் பங்களாதேஷ் பிரிவினை மற்றும் நேரு லியாகத் ஒப்பந்தம் போன்றவற்றில் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் காங்கிரஸில் இருந்து விலகி அக்டோபர் 21 1951 பாரதிய ஜனசங்கம் என்ற கட்சியை நிறுவினார். அடுத்த ஆண்டே நடைபெற்ற இந்தியாவின் முதல் பாராளுமன்ற தேர்தலில் களம் கண்ட ஜனசங்கம் 3 இடங்களை கைப்பற்றியது. பின்னர் 1953 மே மாதம் ஜம்மு காஷ்மீருக்குள் அனுமதி இல்லாமல் நுழைந்ததாக கைது செய்யப்பட்ட திரு சியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள் அதே ஆண்டு ஜூன் மாதம் சிறையிலேயே மர்ம காய்ச்சலால் இறந்தார் என அம்மாநில சிறைத்துறை தெரிவித்தது. இன்றளவும் அவரது மரணத்தில் உள்ள மர்மம் விலகவில்லை. திரு சியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களின் மறைவுக்கு பின்னர் திரு பண்டிட் தீனதயாள் உபாத்யா அவர்கள் ஜனசங்கத்தின் பொதுச் செயலாளராக பதவியேற்றார். சுமார் 15 ஆண்டுகள் அவர் இப்பதவியில் இருந்து கட்சியை வளர்ச்சி பாதையில் பயணிக்க வைத்தார். இவர் 1968 பிப்ரவரி மாதம் 11 அன்று லக்னோ நோக்கி ரயிலில் பயணித்துக் கொண்டிருந்த போது உத்தரப்பிரதேசம் முகல்சராய் சந்திப்பு ரயில் நிலையத்தில் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அவரின் மறைவுக்கு பின்னர் ஜனசங்கத்தின் தலைவராக திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார். 1977 நடைபெற்ற மக்களவை தேர்தலில் கூட்டணி அமைத்து பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றிய ஜனசங்கத்தின் கூட்டணி திரு மொரார்ஜி தேசாய் பிரதமராக கொண்டு காங்கிரஸ் அல்லாத மத்திய அரசின் ஆட்சியை முதலில் பாரதத்தில் நிறுவியது ஜனசங்கம். 1975 கொண்டு வரப்பட்ட அவசர நிலை பிரகடனத்தால் இக்கட்சியின் தலைவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அதன் தொடர்ச்சியாக ஏற்பட்ட உட்கட்சி பூசல்களால் ஜனசங்கம் கலைக்கப்பட்டது. அதன் பின்புதான் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை தோற்றுவித்தார். அன்று முதல் படிப்படியாக வளர்ந்த பாரதிய ஜனதா கட்சி தற்போது உலகின் மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது. அதாவது வெறும் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட இக்கட்சி தற்போது தொடர்ச்சியாக 3 முறை மத்திய அரசாக செயல்படும் அளவிற்கு வளர்ச்சி பெற்றுள்ளது. இக்கட்சியின் கோட்பாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, தேசியம் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டுக்கான அர்ப்பணிப்பு, ஜனநாயகத்திற்கான அர்ப்பணிப்பு, காந்திய சமதர்மம், சர்வ தர்ம சம்பவ எனும் நேர்மறை மதச்சார்பின்மைக்கான அர்ப்பணிப்பு, மதிப்பு அடிப்படையிலான அரசியலுக்கு அர்ப்பணிப்பு, சப்கா சாத் சப்கா விகாஸ் என்ற அடிப்படை மனித நேயத்தின் அடிப்படையில் அதன் அனைத்து வளர்ச்சியிலும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டுள்ளது இக்கட்சி. இன்று சாதி மத வேறுபாடின்றி சமூகத்தின் அனைத்து பிரிவினருக்கும் செயல்படும் அமைப்பாக பாரதிய ஜனதா கட்சி உறுதியெடுத்தது. நமது பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபன தினமான இன்று அதன் வரலாற்றை உங்கள் அனைவருடன் பகிர்ந்து கொண்டது மகிழ்ச்சியே.